கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு 1 தெசலோனிக்கேயர் நிருபம். இந்த நிருபத்தை நம்ம பார்க்கும்போது 1-10 வசனத்தை நம்ம பார்க்கும்போது பவுல் அவர்கள் தெசலோனிக்கேயர் சபைக்கு முதலாவதாக அந்த கடிதத்தை எழுதுறாரு. எப்படின்னா, பவுலும் சில்வானும் தீமோத்தியும் ஆகிய பிதாவாகிய தேவனுக்கு கிருபையும் உங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாவதான்னு சொல்றாரு. அப்படின்னா சில்வான்னு சொன்னா சீலாவை குறிக்கிறது. அப்படின்னா பவுல் அவர்கள் தீமோத்தியோ சரி சீலாவோ சரி அவங்க உடன் ஊழியக்காரர்கள் நினைக்காத தன் சகோதரனை போல நினைத்து அவங்களை அவங்க அவரை போல அவரை நினைத்து அந்த ஊழியத்தை சொல்றதுதான் இந்த வசனம் சொல்லுது. 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரியமான சகோதரர்களே, உங்க விசுவாசத்தின் கிரியைகளையும் நம்ம தேவன் பேர்ல வைச்ச நம்பிக்கையும் பொறுமையும் நான் பார்த்தேன்னு சொல்றாரு பவுல் அவர்கள். எப்படின்னா, விசுவாசம்னா என்ன? தேவன் பேர்ல நம்ம வைக்கிறது தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அன்புங்கிறதுனா என்ன? அன்பின் பிரயாசத்தினா தேவன் மேல வைக்கிற அன்பை தான் அது குறிக்கிறது. 3வது, நீங்க தேவன் மேல நம்பிக்கையும் பொறுமையும் காத்து கொண்டீங்கன்னு சொல்லும் போது தெசலோனிக்கேயர் சபையை பற்றி தான் பவுல் அவர்கள் சொல்றார். அப்படின்னா அவங்க விக்கிர ஆராதனை விட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புதல் தான் பவுல் அவர்கள் சொல்றாங்க. அவங்க தெசலோனிக்கேயர் சபையை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பவுல் அவர்கள் சொல்றாங்க. அவங்க எங்கள் உபத்திரமோ சரி எங்க பொறுமை எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீர்கள் சொல்றாரு. அப்படின்னா திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு வந்தன்னு சொல்ற. அப்படின்னா திருவசன தேவனோட வார்த்தைகளுக்கு அவங்க கீழ்ப்படிந்தவர்களா இருந்தாங்க. அதே நம்ம 9வது வசனத்தை 10வது வசனத்தை பார்ப்போமானால், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்கிறது அவங்களுக்கு ஒரு பாக்கியம்னு சொல்றாங்க. நாம விக்கிர ஆராதனை விட்டு நம்ம தேவனுக்காக நம்ம ஊழியம் செய்வது அது ஒரு பாக்கியம்னு சொல்றாங்க. 10வது வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் வரப்போகிற தேவனமா நம்ம ரட்சிக்கிற தேவனாவும் நம்ம கோப அக்கினிக்கு தப்பிக்கிறவர்களா இருக்க வேண்டும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுகிறதுனா, நம்ம விக்கிர ஆராதனை விட்டு நம்ம முற்றிலும் தேவனை விசுவாசித்து மனம் திரும்புவதுதான் தேவனுக்கு ஏற்ற ரட்சிப்புன்னு சொல்லுது. ஏன்னா நம்ம விசுவாசிக்கும் போதுதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். நம்ம தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்க வேண்டும் சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வேத வசனம் முழுவதும் என்ன சொல்லுகிறதுனா, நம்ம தேவனை விசுவாசிப்போம், தேவனுடைய அன்பை நம்ம சபையார்களே காட்டுவோம், நம்ம தேவன் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்னா நம்ம ஜீவன் உள்ள தேவன் என்று நம்ம விசுவாசிக்கணும், தேவனோட வார்த்தைகளை நம்ம நம்புவர்களா இருக்கணும், நம்ம விக்கிர ஆராதனை விட்டு நம்ம மனம் திரும்புறவர்களா இருக்கணும். இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் சரி, நம்ம வரப்போகிற நாட்கள்ல தேவனை நம்ம எதிர்நோக்கி காத்திருப்போம். தேவன் நம்மளை ரட்சிக்கிற வல்லவரா இருக்கிறார். நம்ம மனம் திரும்பும் போது தேவன் நம்மளை ரட்சிப்பை தருகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.